லாஸ்ட் வீக் எங்கள் கடைக்கு ஒரு தாத்தா வந்து அவரும் எல்லா வாட்சும் பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு பிடிக்கல. அவருக்கு என்ன வாட்ச் வேணுன்றதையும் எங்கள் ஸ்டாஃப் கிட்டையும் சொல்லலை. கடைசி வரைக்கும் இந்த தாத்தா அவரோட பட்ஜெட் எனக்கு சொல்லவே இல்லை. பட்ஜெட் தெரியாமல் நம்ம மாடல் செலக்ட் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு டயல் சின்னமாக இருக்கணும், கோல்டன் ஸ்டீல் மிக்ஸாக இருக்கணும், டயல் என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்றாரு. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை. ஸோ அப்போ தான் எங்களோட சேல்ஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணேன். ஸோ விஷயத்த சொன்னேன். கவலையப்படாதீங்க அட்லீஸ்ட் டாமியில் ஒரு புது வாட்ச் வந்துருக்கு, நான் அதை உங்களுக்கு கொரியர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இன்னைக்கு மார்னிங்கே உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னு சொன்னார். அவர் சொன்ன நேரம் என்னன்னு தெரியல, பட் கரெக்டாக கொரியர் ரிசீவ் ஆகிட்டு. ஆனால் அந்த வாட்ச் ரொம்ப காஸ்ட்லி, பட் அவர் கேட்கக்கூடிய மாடலில் அதான் இருக்குது. நான் ஒரு தயக்கத்தோடு தான் எடுத்துகிட்டு போனேன். பட் அந்த மாடல் அவருக்கு பிடிச்சிருந்தது. அது என்ன மாடல்னா, இந்த டாமியில் புது ஆட்டோமேட்டிக் வாட்ச்சு. இது ஸ்டீல் அண்ட் கோல்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு க்ரீன் டயல். ஆட்டோமேட்டிக்கில் ரொம்ப வெயிட்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெயிட்டும் சொல்ல முடியாது, ஒரு மீடியமான வெயிட்டு தான். இந்த வாட்சோட ப்ரைஸ் சொன்னேன், பட் ஷாக் ஆனார். பட் ஆனால் அவருக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தால இது வாங்கிட்டார். இந்த வாட்ச் அவர் கையில் காட்டினோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட்டுங்க அது.